பெரும்பாலான மக்கள் கல்லீரல் தானம், ஒரு பகுதி கல்லீரலை தானம் கொடுத்தவர்கள். மற்ற சில டோனர்களும் அவர்கள் முளைச்சாவை அடைந்த பின் அவருடைய பல அங்கங்களையும் தானம் கொடுத்தவர்கள் என் ஃபேமிலியும் நம்மிடையே இன்று இருக்கிறார்கள். இது வந்து not only a day of felicitation, it's also a day of awareness. It's a reminder to the world that the world is often filled with pain and waiting. Just because of these people who choose to give life to another person, it creates a huge ripple effect. There is a common misconception among the society that liver donation is unsafe, kidney donation is unsafe, long term there will be some problems. But I want to dispel the myth. The entire population, that lot of lives can be saved. You have to dispel the myths about negative thoughts about donation and organ transplantation. இது நம்ம யோசிக்கலாம், நம்ம ஏன் பண்ணணும், இது சொசைட்டி பண்ணணும்னு. The society starts from the individual. இன்னைக்கு நம்ம பண்ணினோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க பார்த்துட்டு பண்ணுவாங்க. It creates a ripple effect in the whole society. When people are informed, they are empowered. When they are empowered, they act. And when they act, lives are saved and communities are transformed. Today, I request everyone to join the cause. We have an excellent walkathon after this donor felicitation ceremony. There are more than 600 registrations. We are going to the Anna Navar Park to raise awareness about the organ donation. The world doesn't change through grand gestures alone. It changes through consistent, compassionate actions, just like the ones made by the donors we celebrate today. Let this kindness be contagious. Let today be a reminder that we all have something to give. காலை அனைவருக்கும். எம்ஜிஎம் வந்து என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல. ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல வரும்போது ராஜகோபால் சார் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார். பிரசாத் சாரும் வரும்போதெல்லாம் நைட் ராத்திரி 1 மணி 2 மணி கேட்கும் போதெல்லாம் பெட்டு கொடுத்தாங்க. அதாவது பெரிய கோடீஸ்வரர் வீட்லேயே வந்தது, அது பெட்டே இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகோபால் சார் ராத்திரி டிஸ்டர்ப் பண்ணி எடுத்துட்டு அவங்க உயிரையே காப்பாற்றி கொடுத்தாரு. அவர் எம்பி, எங்க கட்சியோட இல்லை, அவர் ஏடிஎம்கே எம்பி. அங்கே வந்து இங்கே சேர்ந்து அவர் உயிரை காப்பாற்றி கொடுத்தார். ரொம்ப ரொம்ப நன்றி ராஜகோபால் சாருக்கு, பிரசாத் சாருக்கு. அதே போல சார் வந்து ரொம்ப ஹார்ட் இதெல்லாம் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சிஎம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நேரா போயிட்டு வில்லேஜ்ல போய் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணி தரேன். ஏன்னா இவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு கண்ணே தண்ணி வந்துருச்சு. ஒரு அம்மா சொன்னேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. நீங்க வேணுமா நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன், நான் ஒரு 500 பேர் படிக்க வைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளோ. அதே மாதிரி கொரோனா பீரியட்ல ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கம் எங்கெல்லாம் கேட்டு எம்ஜிஎம் இதுல காந்தி ஹாஸ்பிட்டல் 100 பெட்ஸ் போட்டேன், கேஎம்சில 100 பெட்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் கார்பரேஷன்ல வந்து இது வந்துடும், லிஸ்ட் வந்துடுங்க, யாராருக்கு வீட்டுக்கு சொல்லுவோம். 10 பேர் வச்சிருந்தோம், கார்த்திகாலத்தில் சொல்லி அனுப்பிச்சுட்டே இருந்தோம். 10ல் 25 பேர் வச்சு 10 பேர் இந்த இது மொத்த பேருக்கு அனுப்பிச்சு விட்டோம். அதில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஒர்க் பண்ணாலும் சொல்லி தரேன். இந்த இது வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லுமா. நன்றி, வணக்கமா. MGM, as one of the foremost institutions in the country in the field of organ transplantation, I extend my sincere thanks to our distinguished dignitaries and guests for gracing this event with their presence and for their kind words of encouragement. Your support strengthens our mission and motivates us to continue this noble work. I would like to thank the donors and their families. Your courage, your compassion and generosity have not only saved lives but inspired us all. Listening to you speak today has really brought tears to our eyes, and we understand today the impact of what we are doing. For us, it's a routine work, what we are doing in the hospital. But when we listen to your stories today, it literally brought tears to our eyes, and thank you for sharing that with us.
You remind us that the true meaning of humanity lies in giving a part of ourselves so that others may live. A special note of appreciation to our clinical teams, the doctors, nurses, technicians and coordinators whose relentless dedication makes transplant possible. Behind every successful transplant, there is a story of teamwork, skill and compassion. I also like to thank the organizing committee and support staff who have worked tirelessly to make today's event a meaningful and memorable one. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். A very good morning to one and all present here. Truly honored to be a part of this event. நம்ம நிறைய ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிட்டு வருவோம். பொதுவா ஹாஸ்பிட்டல்னு நம்ம வரும்போது ஒரு பதற்றத்தோட ஒரு பயத்தோட படபடன்னு தான் வருவோம். அந்த கேம்பஸே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய உறவுகள் ஏதாவது ஒரு ஆபத்துல இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்ல இங்க நிக்கும் போது அவ்வளவு ஆத்மார்த்தமா, அவ்வளவு மன நிறைவா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே ஆரோக்கியம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அந்த இறைவன் கிட்ட வேண்ட தோணுது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமா தான் இந்த ஈவெண்ட்டை நான் பாக்குறேன். பொதுவா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கும் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வர்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இங்க வந்திருக்கிற பல பேரோட முகத்துல டாக்டர் தியாகராஜன் சாரை பார்க்கும்போது ஒரு நன்றியை என்னால பார்க்க முடிஞ்சது. உங்க கண்கள் அவரை பார்த்து அவ்வளவு நன்றி சொல்லுச்சு. நீங்க கோத்ரூ பண்ண விஷயங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச அந்த ஒரு தருணமும் இந்த மேடையில ஒரு நொடி உங்க கண்கள்ல என்னால பார்க்க முடிஞ்சது. டாக்டர் தியாகராஜன் சார், big congratulations to you and your team, especially to the Indian management for supporting you to do a lot of good deeds. பணம் அது மட்டும் இல்லாம, பணம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் கார்பரேட் பேக்ரவுண்ட்ல இருக்கும்போது நமக்கு அவ்வளவு சீக்கிரம் இன்னும் வராது. அப்படி வருதுங்கும் போது நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் அதை பாக்குறேன். அண்ட் செகண்ட்லி, இங்க வந்தவங்க ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய கணவர் என்னுடன் இருந்திருந்தால் என் குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் என் கணவரின் மனைவிக்கு பிறகு 9 குடும்பங்கள் இன்று சந்தோஷமாக அவங்க கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோட இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். இதை விட வேற என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும்? இதை விட வேற என்ன சொல்ல முடியும் ஒரு ஆர்கன் டொனேஷனை பத்தி? அண்ட் லிவர் பர்டிகுலரா இன்னைக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான ஒரு செரமனில இருக்கிறதால கடவுள் எவ்வளவு அழகா அந்த ஒரு விஷயத்த மட்டும் மிராக்குலஸா, நீ வெட்டி எடுத்துக்கோ, நான் மறுபடியும் வளர்த்து தரேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அந்த ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, உலக அளவுல பலர் பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பல பேரை என்னுடைய கண்களால நான் பார்த்திருக்கேன். We need to create awareness towards alcohol consumption also when we talk about liver, because that is one of the major damages which happens to liver because of the alcohol consumption. அது நம்ம நிறைய அதுக்கான அவேர்னஸ் கிராமங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதே மாதிரி இன்னொரு சொன்ன மாதிரி கிராமங்கள்ல இதை பத்தி நிறைய அவேர்னஸ் கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அது நம்மளுடைய ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க இருக்கக்கூடிய அத்தனை சைலண்ட் ஹீரோஸ் டு த ஃபேமிலி நீங்க எல்லாரும். ஏன்னா உங்கள பலர் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காகவே தானம் பண்ணிருப்பீங்க, பலர் மறைவுக்கு அப்புறம் தானம் பண்ணிருப்பீங்க. இங்க இருக்கிற சைலண்ட் ஹீரோஸ் அத்தனை பேருக்குமே ஒரு பிக் இந்த கரகோஷம்ங்கிறது உங்க பாதங்களை தொட்டு நான் வணங்குறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு இந்த சாட்டர்டே மார்னிங் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு டேக்அவே மார்னிங்கா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தியாகராஜன் சார். Once again to the management and to the board, thank you so much for having me here. It's great. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும். நம்ம ஒரு உறுப்பு கொடுத்து ஒருத்தரை வாழ வைக்கும் போது அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம், அவங்களுக்கு நிறைய மெமரிஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு இந்த உலகத்துல நிறைய இடம் கொடுக்குறோம், அவங்க இன்னும் விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு லைஃப் ஸ்பேன் கொடுக்குறோம். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். Once again, thank you so much for having me here. Jai Hind. I can proudly say MGM did the surgery completely free for them under Chief Minister's health insurance scheme, including the immunosuppression, follow-up, everything.
and the child is studying well now, and his father has been supporting him like anything. So kudos to MGM and the state government for this wonderful scheme. எங்கேயோ ஒரு ஆள் 10 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது பார்க்கும்போது. என் பசங்க கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். MGM Healthcare had really helped at that point in time to fast track the entire process. So time was a key thing at that point in time. So they seamlessly helped. And in addition to that, I forgot the name of the organization from the Tamil Nadu government, where they facilitated the entire process, and then he had the opportunity to donate almost 6 organs, and six families got benefited through that process, and it gives great solace to us and to our family. Thank you so much. Big round of applause for her 5-month-old baby. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் மருத்துவர் தியாகராஜன், இயக்குனர், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் சிகிச்சை துறை, MGM Healthcare சென்னை. நாம இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு காரணத்துக்காக. இன்னைக்கு நம்ம 250 கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை முடிந்த தருணத்தில் ஒரு கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அக்ராஸ் சவுத் இந்தியா. 200 மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு குழுமி இருக்கிறார்கள். அதாவது ரிசர்ச், இன்னோவேஷன் அண்ட் மெடிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல என்னென்ன அட்வான்சஸ், இதை பத்தி இன்னைக்கு ஹோல் டே கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதனால அதோட முக்கியமாக இதுவாக இன்னைக்கு டோனர் ஃபெலிசிட்டேஷன் செரிமனி, அதாவது கல்லீரல் கொடை வழங்கினவங்க, உயிருடன் இருக்கிறவர்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு கல்லீரல் ஒரு பகுதியை வழங்கினார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லும் விதமாக, ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் விதமாக இன்று இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு 50 லிவர் டோனர்ஸ், ஒரு 10 அதாவது மூளைச்சாவடைந்தவர்கள் அந்த டோனர்ஸ், அப்புறம் கிட்னி டோனர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபெலிசிட்டேட் பண்ணோம். மிஸ்டர் மோகன், நம்ம எம்எல்ஏ ஆக்ட்ரஸ் நீலிமா ராணி மற்றும் பல்வேறு கெஸ்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க.
இன்னொரு முக்கியமான இது இன்னைக்கு வந்து வாக்கத்தான், அதாவது ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ், அதாவது அங்கதானத்திற்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கும் விதமாக கிட்டத்தட்ட 700 வாலண்டியர்ஸ் எம்ஜிஎம் ஹெல்த் கேர்ல இருந்து அண்ணா நகர் டவர் பார்க்குக்கு வாக்கத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு அவேர்னஸ் உருவாக்குறதுக்காக. இது ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஒரு ஆண்டுக்கு இந்தியாவில் 1 லட்சம் பேர் கல்லீரல் பாதிப்புனால உயிரிழக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட 3000 டிரான்ஸ்பிளான்ட் தான் நடக்கிறது. இன்னொரு மினிமமா ஒரு 20-25,000 உயிர்களை நாம் காப்பாற்றலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முளைச்சாவு அடைந்தவர்கள் அங்கதானம் செய்யலாம், 9 உயிர்களை காப்பாற்றலாம். உயிருடன் இருப்பவர்கள் உறவினர்கள் தங்கள் ஒரு பகுதி லிவரை உறவினர்களுக்கு வழங்கலாம். ஏன் அப்படி வழங்கலாம்னா, இது ஒரு மிராக்குலஸ் ப்ராப்பர்ட்டி. லிவர் டொனேட் பண்ணா ரீஜெனரேட் ஆயிடும் 6 வாரத்துல. டொனேஷன் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப், மிகவும் பாதுகாப்பானது, எந்த விதமான லாங் டேர்ம் பாதிப்புக்கும் உருவாகாது. அதனால அவங்க எல்லாருமே இந்த அவேர்னஸ் மீடியா கொண்டு சென்று எல்லாருமே இந்த உன்னதமான தானத்திலே சிறந்த தானம் அங்கதானம்ங்கிறத எல்லாருக்கும் அவேர்னஸ் உருவாக்கி இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானது அப்படின்னு எல்லாருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.